ஸோ லாக்டவுன் வேறு வரப்போகுது. வீட்டில் எல்லாருமே ஒரு டம்மி லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. இன்னும் ஒரு i3 இல்லை ஒரு i5 வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. GTA 5 எல்லாம் விளாட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, 30,000க்குள்ள நீங்கள் வந்து ஒரு கேமிங் பிசியை பில்ட் பண்ணலாம். GTA 5, Red Dead Redemption 2 எல்லாத்தையுமே வந்து வேறு லெவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிசி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொட்டேஷன் மாதிரி கொடுக்க போகிறேன். முடிஞ்சால் நீங்கள் வந்து போய் ஆஃப்லைனில் கேட்டு பேசி ரேட் கம்மியாக வந்து வாங்குறது உங்களோட விருப்பம். நான் வந்து அமேசான்ல இருக்கிற பிரைஸ் வந்து இது பண்ணி சொல்றேன், டவுன்லோட் பண்ணி சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் ஷார்டேஜ்னால எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால நான் இங்க ஜிபியூ எடுக்கிறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அப்படி எடுத்துருந்தேன்னா ஒரு 40,000 அப்படின்ற மாதிரி ரேஞ்சில் போயிருக்கும். ஸோ அதனால நான் ஒரு ஏபியூ ப்ராசஸர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். வாங்க அந்த காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ராசஸர் பார்த்தோம்னா AMDயோட 3400G அப்படின்ற ஒரு ப்ராசஸரை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 31,000 வந்து கரெக்டாக வந்து இந்த ஏபியூ கூட சேர்ந்தா நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரும். இது வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூடிய இருக்கிற ஒரு ஏபியூ. வேகா 11 கிராஃபிக்ஸ், அதாவது லேட்டஸ்ட் கிராஃபிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஏபியூ. இதை GTA 5 அந்த மாதிரி AAA கேம்ஸ், அப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க, ஒரு பேசிக் வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நல்ல ப்ராசஸ் தரும். ஸோ எந்த பர்ஃபார்மன்ஸும் லேக் இல்லாமல் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸர் சூஸ் பண்ணேன். இந்த ப்ராசஸரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா, அதாவது 14,200 ரூபா இந்த பிரைஸ்ல வந்து வருது. ஓகேவா? அடுத்து மதர் போர்டுக்கு போகலாம். மதர் போர்டுன்னு பார்த்தோம்னா A320M அப்படிங்கிற ஒரு மதர் போர்டு சூஸ் பண்ணியிருக்கேன். A Pro Max அப்படின்ற ஒரு மதர் போர்டு. இது ஒரு சூப்பரான மதர் போர்டு. 2 ரேம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஒரு கிராஃபிக்ஸ் ஸ்லாட், ஒரு M.2 ஸ்லாட் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஸோ பேசிக் என்ட்ரி லெவல் மதர் போர்டுன்னு சொல்லலாம். இதோட பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா. அண்ட் இந்த 4,000 ரூபாய்க்கு வர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற லெவல் வர்த்தானது. ஏன்னா 3rd gen ப்ராசஸர் கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இந்த மதர் போர்டுக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த ப்ராசஸர் இந்த மதர் போர்டு சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். ஸோ அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 450 வாட்ஸ், அதாவது 450 வாட்ஸ் பவர் சப்ளை, கார்சேர் பவர் சப்ளை போயிருக்கும். இதோட பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3,500 ரூபாய் இந்த பவர் சப்ளையோட பிரைஸ். அண்ட் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், லுக்குக்கு சூப்பராக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபினெட். ஸோ என்னோட கேபினெட்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதில் தான் மண்டை காஞ்சி டென்ஷன் ஆகி எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஜிபி ஃபேன், அதாவது ஆர்ஜிபி ஃபேன் வர லைட்டு வந்து ஃபியூஸ் ஆயிடுச்சோ என்ன ஆயிடுச்சோ எனக்கு தெரியல. எதுவுமே வந்து லைட்டு எரிய மாட்டேங்குது. நிறைய டைம் நானும் அலைஞ்சிட்டேன், என்னால் அலைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். கையில் காசு இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த ஃபேனை தூக்கி வீசிட்டு வேற 3 ARGB ஃபேனை வாங்கி மாட்டிக்க வேண்டியதுதான். இதுதான் என்னோட பெஸ்ட் ஐடியாவா இருக்கு. இதுக்கு மேலே நான் இதுக்கு அலைய போறதில்லை. இப்போ நம்ம ப்ராசஸ்க்கு வந்தா கேபினெட் வந்து Zebronicsோட MX1 RGB அப்படின்ற ஒரு கேபினெட் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா கேபினெட் வந்து நார்மலா தான் இருக்கும். சைட்ல வந்து டெம்பர் கிளாஸ் வந்துடும், பேக்ல ஒரு ARGB ஃபேன் வந்துடும், அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு LED ஸ்ட்ரிப் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு கேபினெட் தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஒரு மிட் டவர் கேபினெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் மிட் டவர் கேபினெட் தான். ஸோ இதே கேபினெட் மாதிரி தான் நீங்க செலக்ட் பண்றது, அதாவது நான் சொல்ற கேபினெட்டும் இருக்கும். ஓகே, லுக்கு கொஞ்சம் குட்டா இருக்கு. ARGB ஃபேனும் வந்து பின்னாடி கொடுத்துட்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம். எத்தனை ரூபாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா 2,600 ரூபாய்க்கு சூப்பரான கேபினெட். அடுத்தது ஸ்டோரேஜுக்கு போகலாமா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஸோ எல்லாருமே வந்து வீட்டில் நிறைய ஹார்ட் டிஸ்க் வச்சிருப்பீங்க, இல்லை SSD கூட வச்சிருப்பீங்க, இல்லை மெமரி கார்டு வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நல்லா பர்ஃபெக்டாக சூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு SSD மட்டும் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். 240GB SSD வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். கிங்ஸ்டனோடது ஒரு 240GB SSDல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, OS இன்ஸ்டால் பண்ணலாம், ஒரு சில கேம்ஸு, மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு, ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் சம்மந்தமானது எல்லாமே யூஸ் பண்ணலாம். GTA 5 கூட ஏற்றிக்கலாம். ஸோ பட் பர்டிகுலர் ஒரு அளவான லிமிட்டடான ஸ்பேஸ் மட்டுமே தான் இருக்கும். ஸோ வீட்டில் ஏதாவது ஹார்ட் டிஸ்க்கு இல்லை SSD இல்லை மெமரி கார்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் கூட பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் காசு போட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட முடியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட Segateோட பர்குடா ஹார்ட் டிஸ்க் வந்து கிடைக்கும். காசு இருந்துச்சுன்னா அந்த Segate ஹார்ட் டிஸ்க்கும் வாங்கிக்கணும். 1 TB ஸ்டோரேஜ் கூட கிடைக்கும். இப்போ இந்த SSDயோட பிரைஸ் பார்த்தோம்னா 3,100 ரூபா. 3,100 ரூபாய்க்கு 240GB SSD. ஸ்பீடும் கொஞ்சம் நல்லா இருக்கும், OS பூட் ஆகிறதும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாக இருக்கும்.
அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ரேம். ஸோ ரேம்னு பார்த்தோம்னா இதுக்கு 8GB ரேம் தான் போட போறோம். ஏன்னா இது ஒரு அல்ட்ரா பட்ஜெட் பிசி பில், கேமிங் பிசி பில் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. அதனால 8GB ரேம் தான் போட முடியும். உங்களுக்கு காசு இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க ஹையரா கூட போய்க்கலாம். ஏன்னா ரேமோட பிரைஸ் இன்னைக்கு வேற லெவல் பிரைசிங்கா போயிட்டு இருக்கு. நான் பார்க்கும்போது XPG A data RAM வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபா அப்படின்ற ஒரு பிரைஸ்ல இருந்துச்சு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப பார்த்தோம்னா 4100 ரூபா அப்படின்ற ஒரு பிரைஸ்ல இருக்கு. ஸோ இப்போ நான் சொல்ற எல்லா லிஸ்ட்டுமே வந்து அமேசான்ல நான் செக் பண்ணிட்டு அந்த பிரைஸ் தான் சொல்றேன். இப்போ நீங்க ஆஃப்லைன்ல போய் வாங்குறதா இருந்தா கண்டிப்பா கொஞ்சமாச்சும் கம்மி பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2000-3000 கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க பேசுறத பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த ரேம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேம். டிசைன்லயும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஒரு ஹீட் சிங்க்கும் வந்து உள்ள கொடுத்துருவாங்க இந்த ரேமுக்கு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 3200 MHz கூடிய ஒரு ரேம். ஸோ யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். வாங்க, உங்களுக்கு காசு இருந்துச்சு என்னால முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 8GB ரேமை வந்து 2ஆ போட்டுக்கோங்க. 16GB ரேம் போட்டுக்கோங்க. டுவல் சேனல்ல ஒர்க் பண்ணும்போது இன்னும் வேற லெவலா இருக்கும் இந்த பர்ஃபார்மன்ஸ். ஸோ அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சு எல்லாமே செட் ஆயிடுச்சு. எல்லாமே இந்த பிசிக்குள்ளேயும் போயிருச்சு. அடுத்தது எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட ஒரு 15000 இல்ல ஒரு 10000 இருந்துச்சுன்னா தான் சொல்றேன். நான் கண்டிப்பா வாங்கி போடணும் நான் சொல்லவே இல்லை. 15000 20000 இருந்துச்சுன்னா 15000க்கு 1650 வாங்கி போட்டுக்கோங்க. ஜோட்டாக்கோடதோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனியோடதோ 1650 வாங்கி போட்டுக்கோங்க. ஒரு பர்ஃபெக்டா இருக்கும். கேம்ஸை வந்து அல்டிமேட்டா புஷ் பண்ணும் இந்த கிராஃபிக்ஸ். ஏன்னா 2 கிராஃபிக்ஸ் இருக்கு. புஷ் பண்றதே வேற லெவலா புஷ் பண்ணும். அண்ட் அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா காசு இருந்துச்சுன்னா ரேம் போட்டுக்கோங்க. 8GB ரேம். ஸ்டோரேஜ் ப்ரிஃபர் பண்றதை விட நீங்க ரேம் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே சூப்பரா இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து முடிச்சிட்டீங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 3000 4000 இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஹார்ட் டிஸ்க்லயோ இல்ல SSDலயோ வந்து ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்னோட ப்ரிஃபரன்ஸ் இதுதான் வந்து 30K PC பில்டோட ஒரு கொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன மாதிரி கொட்டேஷன் வேணும் கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த பிரைஸ்ல கொட்டேஷன் கொடுக்க ட்ரை பண்றேன். அண்ட் மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஆஃப்லைன் கடையில வாங்கணும், எந்த ஆஃப்லைன் கடையில கம்மியா இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நான் சொல்லுவேன். அடுத்த வீடியோல உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ்.